Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.2 ல second sum ல second one பார்க்கலாம். Z, IZ minus IZ, and Z minus IZ. first Z என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க பாருங்க. Z க்கு வந்து 2 plus 3i ன்னு கொடுத்திருக்காங்க. so Z ஓட வேல்யூ வந்து 2 plus 3i. இந்த 2 plus 3i ல ஆர்கன் டயகிராம்ல இருந்து குறிக்கணும். ஆர்கன் டயகிராம்க்கு எப்படி குறிக்கலாம் அப்படினா real value வந்து x axis க்கும் imaginary value வந்து y axis க்கும் குறிக்கலாம். so this can be represented as 2, 3 in argon diagram. இந்த 2 வந்து x ல 3 வந்து y ல வந்து நம்ம குறிக்கணும். next வந்து என்ன கொடுத்திருக்காங்க minus iz I க்கு வந்து minus I அப்படி எழுதிட்டு z க்கு பதிலா z ஓட வேல்யூ என்னது 2 plus 3i. so 2 plus 3i அப்படி எழுதிட்டு minus I வந்து bracket குள்ள இருக்கிற ரெண்டு நம்பர் கூடயும் வந்து மல்டிபிள் பண்ணனும். இந்த 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது minus 2i ன்னு வருது. நெக்ஸ்ட் இந்த plus 3i கூட மல்டிபிள் பண்ணும்போது minus I plus 3i கூட மல்டிபிள் பண்ணும்போது minus 3i power 2 ன்னு வருது. இங்க ஒரு இருக்கனால இது i power 2 ன்னு வந்துரும். so i power 2 ஓட வேல்யூ வந்து minus 1. so இந்த i power 2 க்கு வந்து minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிக்கலாம். minus 2i அப்படி எழுதிட்டு minus 3 into i power 2 க்கு வேல்யூ minus 1. அடுத்து பாருங்க minus 2i அப்படி எழுதிட்டு இந்த minus 3 minus 1 மல்டிபிள் பண்ணும்போது plus 3 ன்னு வந்துருது. இத வந்து IZ க்கு வந்திருக்கு. இதுல வந்து ரியல் நம்பர் என்ன 3. so 3 வந்து x axis க்கும் இந்த imaginary வேல்யூ என்னது minus 2. so minus 2 வந்து y axis க்கு நம்ம எழுதணும். பாருங்க 3 minus 2i ல this can be represented as 3, 2 minus 2 in argon diagram. 3 வந்து x க்கும் minus 2 வந்து y க்கும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க क्वेश्चनல z minus iz கொடுத்திருக்காங்களா. சோ அடுத்து பாருங்க z minus iz. z ஓட வேல்யூ என்னது 2 plus 3i. இது வந்து क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க பாருங்க. क्वेश्चनல z க்கு வந்து 2 plus 3i கொடுத்திருக்காங்க. சோ z க்கு வந்து நம்ம 2 plus 3i ன்னு போட்டு plus இந்த IZ க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் minus IZ க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 3 minus 2i கண்டுபிடிச்சோமா. இங்க கண்டுபிடிச்சிருக்க பாருங்க போன ஸ்டெப்ல minus IZ க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 2i plus 3 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதுல வந்து z ஓட வேல்யூ எழுதிட்டு minus IZ க்கு பதிலா 3 minus 2i கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ இத கேன்சல் பண்ணிக்கலாம். 2 plus 3i இந்த plus 3 அப்புறம் இந்த minus 2i. இப்போ 2 plus 3 plus பண்ணும்போது 5 ன்னு வரும் 5. ஸோ இந்த minus 2i ல 3i ல minus 2i போச்சுன்னா ஒரு i மட்டும் இருக்கும். ஸோ i மட்டும் அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா 1 போட தேவையில்ல i மட்டும் எழுதிக்கலாம். ப்ளஸ் 3i ல 2i போச்சுன்னா 1i வரும் 1 போட தேவையில்ல. ஸோ i மட்டும் எழுதிக்கலாம். 2 plus 3 plus பண்ணும்போது 5. ஸோ i plus 5 வருது. this can be represented as 5, 1 in argon diagram. இதுல ரியல் நம்பர் வந்து 5. so 5 imaginary value வந்து 1. இதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம். so 1 வந்து y axis க்கு நம்ம வந்து குறிச்சிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து டயகிராம் வரைஞ்சிக்கலாம். கிராஃப்ல போற மாதிரி இந்த சைடு எல்லாம் பிளஸ்ல வரும் 1 2 3. இங்க வந்து -1 -2 -3. y axis ல வந்து மேலே வந்து 1 2 3 ன்னு வரும். கீழ வந்து -1 -2 -3 ன்னு வரும். இது வந்து x axis ரியல் நம்பர் எல்லாம் வந்து இதுல எழுதிக்கலாம். இது y axis வந்து imaginary axis. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிச்சோம் x க்கு என்ன பாயிண்ட் வந்துச்சு சாரி z க்கு என்ன பாயிண்ட் வந்துச்சு 2, 3 வந்துச்சா. 2 இதுல x வந்து 2 y வந்து 3. ஸோ x ல வந்து 2 எடுத்துக்கலாம். x ல 2 எங்க இருக்கு இங்க இருக்கு. y ல வந்து 3 y ல 3 எங்க இருக்கு இங்க இருக்கு. இந்த 2வும் இந்த 3யும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு 2, 3 ன்னு போட்டு z ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து minus IZ. ஸோ minus IZ க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 3, -2 ன்னு கண்டுபிடிச்சோமா. 3 வந்து x லயும் -2 வந்து y லயும் எடுத்துக்கலாம். x ல வந்து 3 இங்க இருக்குது y ல -2 வந்து x ல வந்து 3 இங்க இருக்குது y ல -2 வந்து இங்க இருக்குது. ஸோ இந்த 3யும் இந்த -2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு 3, -2 ன்னு போட்டு minus IZ ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. தேர்ட் ஒன் என்னது z minus IZ. z minus IZ க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 5, 1. x ல வந்து 5 x ல 5 இங்க இருக்குது y ல வந்து 1 இங்க இருக்குது. ஸோ இந்த 5 இந்த 1 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு 5, 1 ன்னு போட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கேன் இந்த z minus IZ வந்து நம்ம அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா. அவ்வளோதான். தேங்க்யூ.